إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவத்தை தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உடைய சாந்தியும் கருணையும் என்றொன்றும் என்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவிகளே, அல்லாஹுடைய பேருருளால் பெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மகத்தான மார்க்கத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பேணி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருவாயில் ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவுடைய உரை நாம் நேசிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் கடுமையான எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து வருகின்றோம்.
அதிலும் குறிப்பாக நாம் நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலேயே அவர்களை தொடர்புபடுத்திய இன்றைக்கு பிரச்சனைகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நாம் எல்லாம் அறிந்ததுதான். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே ஐ லவ் முஹம்மது என்கின்ற ஒரு பேனரை வைத்ததின் காரணமாக அது வைப்பதற்கு தடை செய்யப்பட்டு அதை யார் வைத்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு நாடு முழுவதும் சர்ச்சையாகி நாட்டின் பல பகுதிகளிலும் முஸ்லிம்கள் அதற்காக ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டு வருவதை நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். இதன் காரணமாக நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் இஸ்லாஹ் துறையின் சார்பாக ஒரு மாத காலம் நாம் நேசிக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த தலைப்பை மையப்படுத்தி ஐ லவ் முஹம்மது என்கின்ற அந்த வார்த்தையின் உள்ரங்கம் என்ன, அந்த வார்த்தையை நாங்கள் ஏன் பயன்படுத்துகின்றோம் என்ற விளக்கத்தை கூறுவதற்காக ஒரு மாத காலம் தொடர் பிரச்சாரத்தை நம்முடைய ஜமாஅத் கையில் எடுத்திருக்கிறது. அந்த ஒரு மாத காலத்தினுடைய தொடர் பிரச்சாரத்தின் இறுதி ஜும்மா தான் இன்றைய ஜும்மா. இன்றைய ஜும்மாவுடைய உரையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் ஏன் நேசிக்கிறோம் என்கின்ற ஒரு சில விஷயங்களை நாம் நம்முடைய மக்களுக்கும் யாரெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு எல்லா கிளைகளிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த தலைப்பை மையப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. அதன் அடிப்படையில் இங்கேயும் நாம் நேசிக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம்? முதல் காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேசிக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். இதான் முதல் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நமக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இந்த நபியை நீங்கள் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும் அதையும் அல்லாஹ் சொல்லி தருகிறார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபியை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா? உங்களுடைய உயிரை விட மேலானதாக நீங்கள் நேசிக்கணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால் ஐ லவ் முஹம்மத், நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பேசுவான். நம்மிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பேசுகிறார். ஒரு 8 விஷயங்கள், நமக்கு பிடித்தமான ஒரு 8 விஷயங்கள். அந்த 8 விஷயங்களையும் அல்லாஹ் பட்டியலிட்டு இதெல்லாம் விருப்பத்திற்குரியதுதான், ஆனால் இந்த ரசூலை விட உங்களுக்கு அவைகள் எல்லாம் விருப்பமானதாக இருக்கக்கூடாது என்கின்றார். திருமறை குர்ஆனை நாம் பிரட்டி பாருங்கள். திருமறை குர்ஆனை நாம் பிரட்டி பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 8 விஷயங்களையும் பட்டியல் போடுகிறார். குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அன்பாருன் இக்தரத்துமுஹா வ திஜாரத்துன் தஹஷூன கஸாதஹா
ومساكن ترضونها احب اليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى ياتي الله بامره والله لا يهدي القوم الفاسقين. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய தந்தைமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், வயஹ்வானுக்கும் அஸ்வாதுக்கும் அஷீரத்துக்கும், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள். அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், நீங்கள் திரட்டி வைத்திருக்கின்ற அந்த செல்வங்கள், எங்கே நஷ்டம் அடைந்து விடுவோ என்று நீங்கள் பயப்படுகின்ற அந்த வியாபாரம், நீங்கள் விரும்பி கட்டியிருக்கின்ற அந்த வீடுகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை விட, அவனது தூதரை விட, அவனது பாதையில் போயிடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவையாக இருந்தால், அல்லாஹ் ஒரு ஷர்த்து போடுறான், இதெல்லாம் விருப்பம் தான், மனிதனுக்கு நாம் தான் கொடுத்திருக்கிறோம், வீடு, குடும்பம், உறவுகள் எல்லாம் நாம் கொடுத்தோம், அவைகள் எல்லாம் விரும்ப வேண்டும். ஆனால் அந்த விருப்பம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை விடவும், அவனுடைய தூதரை விடவும், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதை விடவும் அதிக விருப்பமானதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு வேதனையை எதிர்பாருங்கள். எப்படி? அல்லாஹ் வேதனையை இறக்குவான். அல்லாஹ்வை விடவும், அவருடைய தூதரை விடவும் இவைகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய நேசத்திற்குரியவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வுடைய வேதனை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் இந்த தூதரின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, நேசம் என்பது ஒரு சாதாரண தொண்டன், ஒரு அரசியல் கட்சி தலைவரின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை போன்ற அல்ல. நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள், என் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் தெரியுமா? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். என் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், நேசம் என்பது உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய மக்களை விட, ஏன் உலகத்தில் அனைவரையும் விடவும், எதையும் விடவும் நான் அவருக்கு அதிக பிரியமானவராக ஆகுகின்ற வரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி மீது அன்பு வைப்பது நம்மின் மீது கடமை. இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் மிக முக்கியமான கொள்கை, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் முஸ்லிமே அல்ல. அதனால்தான் இந்த உம்மத் அவரை நேசிக்கிறது. அதனால்தான் ஐ லவ் முஹம்மது என்று சொல்லுகிறது. இன்னும் ஒரு படி மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் ஈமான்தாரிகளாக, நீங்கள் எல்லாம் உண்மையான ஈமான்தாரிகளாக ஆக வேண்டும் என்று சொன்னால், ஈமானுடைய சுவையை சுவைத்தவராக நீங்கள் எப்பொழுது ஆகிறீர்கள் தெரியுமா? 3 பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லித் தருகிறார்கள். ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். யாரிடத்தில் 3 தன்மைகள் ஆகிவிட்டதோ அவர்தான் ஈமானின் சுவையை சுவைத்தவர். நம்மிடத்தில் ஈமான் இருக்குதா இல்லையா, நாம் ஈமானுடைய சுவையை சுவைத்திருக்கிறோமா இல்லையா என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் 3 தன்மைகளை சொல்கிறாங்க. ஐயகூன அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. முதல் விஷயம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற எதையும் விட அதிக நேசத்திற்குரியவர்களாக ஆகுவது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீ நேசித்து விட்டால் நீ ஈமானின் சுவையை சுவைத்து விட்டாய். அப்படி இல்லைன்னா
இன்னும் ஈமானுடைய சுவையை சுவைக்கலன்னு அர்த்தம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஐ யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். நீ யாரை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசித்ததாக இருக்கணும். நீ யாரை பிரியப்பட்டாலும் அல்லாஹ்வுக்காக பிரியப்பட்டதாக இருக்கணும். அப்படிப்பட்ட தன்மை உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் ஈமானின் சுவையை சுவைத்தவர்கள். மூன்றாவதாக சொன்னாங்க, ஒருவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்த பிறகு, அவன் நேர்வழியை பெற்ற பிறகு, அந்த நேர்வழியில் இருந்து வழி தவறுவது இருக்கிறதே, அதை எப்படி வெறுக்கணும் என்று சொன்னால், ஒரு மனிதனை நெருப்பில் வீசப்படுவதை எப்படி வெறுப்பானோ அப்படி வெறுக்கணும். இந்த தன்மை யாரிடத்தில் வந்து விடுகிறதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்தவர் என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, ஆக இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானிய அடிப்படையில் அமைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. அந்த அடிப்படையிலே நாம் நேசிக்கிறோம். இந்த உம்மத்து நேசித்துக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் நம்முடைய முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசித்தார்கள்? அவர்கள் நமக்கு முன்மாதிரி தானே. சஹாபாக்கள் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி தானே. அந்த ஸலஃபு ஸாலிஹீன்களான அந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள்? வரலாற்றில் பல சான்றுகள் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த அன்பும் பாசமும் நேசமும் இருக்குது. அதை அளவிட முடியாது. நாம தான் நம்முடைய அன்பை நேசத்தை இன்னும் வெளிப்படுத்தல. அப்படியே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலும் சஹாபாக்களுக்கு ஏதாவது அந்த வாய்ப்புகள் வந்து விட்டால் போதும் அந்த நேசத்தை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. பாருங்க, ஒரு சஹாபி வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். வந்தவர் அனிஸ்ஸாஅ, மறுமை நாளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார். மதா ஸாஅ, மறுமை நாள் எப்பொழுது நிகழும் என்று கேட்கிறார். மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அழகாக கேட்டார்கள், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று நீ கேட்கிறாய், அதற்காக நீ என்ன நிலையில் இருக்கிறாய், என்ன சேமித்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா மர்ம வந்துருச்சுன்னா அல்லாஹ்ட்ட விசாரணை இருக்குது, அல்லாஹ்ட்ட விசாரணை எல்லாம் இருக்குது. அந்த விசாரணைக்காக நீ என்ன அமலை செய்து வைத்திருக்கிறாய், என்ன தயாரிப்பில் இருக்கிறாய் கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. ஆனா சஹாபி அவரு உடனே அவர் சொன்னார், ஒரு விஷயத்தை சொன்னார். லா ஷை, அல்லாஹ்வுடைய தூதரே என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை, ஒரு அமலும் இல்லை. ஆனால் இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரான உங்களையும் அதிகமாக நேசிக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன அமல் செஞ்சிருக்கிற, மறுமைக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், லா ஷை இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்ததை தவிர வேறு ஒன்றும் அவர் அமல் இல்லை. அதனால நாம் நினைத்து விடக்கூடாது அவர் தொழுகல, நோன்பு வைக்கல, ஜகாத்து கொடுக்கல, எதுவும் செய்யல, வெறும் ரசூலுல்லாஹ் மட்டும் கொம்ப வைத்தார் என்ன நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு அடிப்படை என்ன தெரியுமா, நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவரை பின்பற்றுவோம். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க.
ஆனா இன்றைக்கு நம்முடைய சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் ஹுப்புர் ரசூல் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய எந்த வழியையும் பின்பற்றுவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய இத்திபா ரசூலே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை யாரும் பின்பற்றுவதே கிடையாது. ஆனால் நாங்கள் ரசூலை அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்வார்கள். அதற்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன? மௌலிது ஷரீஃப். அவ்வளவுதான். ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் 12 நாட்கள் மௌலிது போதிவிட்டால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நேசித்து விட்டோம் என்று சொல்வார்கள். இதை தவிர்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்களை தவிர. ஆனால் அந்த சஹாபாக்கள் அப்படி இல்ல. மறுமைக்காக நீ என்ன சேமித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவருடன் மறுமையில் இருப்பாய், அவருடன் மறுமையில் நீ இருப்பாய். இந்த வார்த்தையை சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅமன் அஹ்பப்த என்று சொன்னார்களே, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவருடன் மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்களே, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே ஃபர்ஹனா பிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமா ஃபர்ஹனா பிஷை. இதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த வார்த்தைக்கும் நாங்கள் இவ்வளவு சந்தோஷம் அடைந்ததில்லை. எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது, அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னார்களே, மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்களோடு நீங்கள் மறுமையில் இருப்பீர்கள் என்று சொன்னார்களே, இந்த வார்த்தை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹிவை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். நாளை மறுமையில் ரசூலுல்லாஹோடு நாம் மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கலாமே என்கின்ற அந்த மகிழ்ச்சியின் உச்சக்கட்டம் தான் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே நாங்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தோம் என்று. ஆம் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நேசித்தார்கள்னா, இந்த உலகத்தோடு அந்த நேசம் முடிந்துவிடக் கூடாது, மறுமையில் சொர்க்கத்திலும் அவரோடு நாங்கள் இருக்கணும் அப்படின்ற ஆசையும் உணர்வும் அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது. ஏன் ரசூலுல்லாஹை இந்த அளவுக்கு சஹாபாக்கள் நேசித்தார்கள்? முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை நேசிக்கக்கூடிய மனிதராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வெறும் கொள்கை மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிடல, மக்களை நேசிக்கக்கூடிய மாமனிதராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இது நபியாக ஆனதற்கு பின்னால் அல்ல, நபியாக ஆவதற்கு முன்னாலும் அவருடைய இயல்பான பண்பே மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் தான். இதற்கு நீங்க வரலாற்றுல பல செய்திகளை பார்க்கலாம், வரலாற்றுல பல செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு தெரிந்த ஒரு செய்தி, நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்தி, உரைகளிலே கேட்கக்கூடிய செய்தி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வஹி வரும், அவர்களுக்கு முதலாக ஒரு வஹி வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பாங்க. பார்த்துவிட்டு ஒரு விதமான அச்சத்தோடு தன்னுடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு போர்த்தி விடுங்கள், எனக்கு போர்த்தி விடுங்கள், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, நான் அச்சப்படுகிறேன், எனக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். முதலாக அந்த வகை செய்தியை சுமந்து கொண்டு முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததின் அச்சம். இப்படி இந்த அச்சத்தோடு வரக்கூடிய அந்த நேரத்துல அவங்களுடைய
அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகள் இருக்கிறது. இந்த ஆறுதல் வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அவைகள் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் முதலாக வகை செய்து வருகிறது. நபியாக அப்பொழுதுதான் ஆக்கப்படுகிறார்கள். ஆனால் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயல்பான பண்பு எதுவாக இருந்தது என்பதை அவர்களே குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள்? ஆறுதல் வார்த்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? பயந்து கொண்டு வரக்கூடிய அந்த ரசூலுல்லாஹி பார்த்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கல்லா கல்லா வல்லாஹி மா யுஸீகல்லாஹு அபதா. கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். யார் சொல்றா? மனைவி சொல்கிறார்கள். பதட்டத்தோடு வந்த தன்னுடைய கணவரை பார்த்து சொன்னார்கள், கல்லா வல்லாஹி மா யுஸீகல்லாஹு அபதா. நீங்கள் கவலையை விடுங்கள், அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? காரணத்தை சொல்றாங்க. அதான் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. ஏன்னா இன்னக தஸ்ஸிலு ரஹம், நீங்கள் உறவுகளை எல்லாம் அனுசரித்து வாழுகிறீர்கள், உறவுகளை எல்லாம் நீங்கள் பேணுகிறீர்கள், ரத்த பந்தங்களை எல்லாம் நீங்கள் பேணி வாழுகிறீர்கள். அல்லாஹ் உங்களை சோதிப்பானா? அல்லாஹ் உங்களை கைவிட்டுருவானா? ஏன் பயப்படுறீங்க? யார் சொல்றா? அவங்களுடைய மனைவி ஆறுதல் வார்த்தை சொல்றாங்க. அதோடு மாத்திரமல்ல, இன்னும் அப்படியே அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். கல்ல சிரமப்படுவதனுடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். யாராவது சிரமம் வந்துட்டா அவங்களுடைய அந்த சிரமத்தை உங்களுடைய சிரமமாக ஏற்று அதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள், அவங்களுக்கு உதவுறீங்க. இப்படி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவானா? அல்லாஹ் கைவிட்டுவானா? அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவதற்கு முன்னமே மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மாமனிதராக திகழ்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நேசித்தார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட மேலானதாக ரசூலுல்லாஹை மதிச்சாங்க. இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், நாம் எல்லாம் பார்க்கிறோம். சமீப காலங்களாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். எத்தனையோ தலைவர்கள் கூட்டம் கூட்டிவிட்டால் ஒரு மாதிரியாக இருக்கிறார். கூட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து விட்டால் தலை தெறிக்க ஓடி விடுகிறார். இப்படிப்பட்ட தலைவர்களைத்தான் நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு அல்ல. மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் முதல் ஆளாக களத்தில் நிற்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தலைவன் என்று சொல்லிக் கொண்டு ஏசி காரிலே பவனி மறந்து வந்தவர்கள் அல்ல, ஏசி அறையிலே போய் உட்கார்ந்து கொண்டவர்கள் அல்ல. மக்களுக்கு பிரச்சனைனா உடனடியாக களத்தில் வந்து குதித்தவர்கள் ரசூலுல்லாஹ். அதனால சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நேசித்தாங்க. இன்றைக்கெல்லாம் சில அரசியல் தலைவர்களை சில மக்கள் நேசிக்கிறார்கள். கவர்ச்சியை பார்த்து, படத்தை பார்த்து, அதில் நடிக்கக்கூடிய நடிகரை பார்த்து இன்றைக்கு அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போகிறது. ஆனால் உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த கூட்டம், அவர்களை நேசித்த அந்த கூட்டம் இருக்கிறதே, உண்மையான அன்பு. ஏன்? எனக்கானவர் அவர், என்னை நேசிக்கிறார் அவர், மக்களாகிய என்னை எங்களை நேசிக்கிறார் அவர், அவரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அந்த சஹாபாக்களும் விரும்பினார்கள்.
அந்த மக்களும் வந்து நின்றார்கள். ஒண்ணும் கிடையாது. மதீனாவிலும் ஒரு புரளி, மதீனாவில் ஒரு பீதி கிளம்பி விட்டது. எதிரிகள் எல்லாம் மதீனாவை சுற்றி வளைத்து விட்டார்கள். திடீரென்று அவர்கள் தாக்குதல் தொடுப்பார்கள். நாம் எந்த விதமான படைபலமோ ஆயுதங்களோ இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது ஏது செய்வது என்று செய்வதறியாமல் மக்கள் எல்லாம் பீதி அடைந்து அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் மக்களின் தலைவராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வராங்க. என்ன பிரச்சனை? ஏன் இப்படி அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்தி? உடனே சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மை தாக்குவதற்காக எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி நமக்கு வந்திருக்கிறது. அவர்கள் இங்கே மதீனாவுக்குள் புகுந்து விட்டால் நம்மை எல்லாம் தாக்கி விடுவார்களே. நாம் எந்த விதமான ஆயுத பலமோ ஆழ்பலமோ இல்லாமல் இருக்கிறோமே. இப்படியெல்லாம் மக்கள் புரணியாக பீதி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எப்படி ஆசுவாசப்படுத்துகிறார்கள் பாருங்கள். பீதி அடையாதீங்க, ஆசுவாசமா இருங்க, நான் இருக்கேன். யாரு? இவன்தான் மக்களின் தலைவன், இவன்தான் மக்களின் தலைவர். அவர் சொல்லுகிறார், ஆசுவாசப்படுத்தி சொல்கிறார்கள், எந்த பிரீதியும் அடைய வேண்டாம், நான் இருக்கேன், நான் போய் சென்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி இரவு நேரம் தன்னிடத்தில் வாகனம் கூட இல்லை, பக்கத்தில் இருந்த வேறொரு சஹாபிடத்திலே ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டு தன்னன் தனியாக குதிரையில் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் எல்லை வரை சென்று அங்கு ஏதாவது எதிரிகளுடைய நடமாட்டம் இருக்கிறதா என்றெல்லாம் கண்காணித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தனியாக வந்து அங்கே மக்கள் மன்றத்துக்கு முன்னால் சொன்னார்கள், எந்தவித கேள்வியும் நீங்கள் பீதியும் அடைய வேண்டாம், அவைகள் எல்லாம் புரளிதான் என்று சொல்லி மக்களை ஆசுவாசப்படுத்தினார்கள். இது போன்ற தலைவர்களை நாம் பார்க்க முடியுமா? இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால்தான் இந்த தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணிக்கின்ற பொழுது சொல்கின்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இதோ உங்களிடம் இருந்தே உங்களுக்கான ஒரு தூதர் வந்திருக்கிறார், உங்களிடமே உங்களுக்கான ஒரு தூதர் வந்திருக்கிறார். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நீங்கள் ஒரு துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால், அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் ஒரு துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது. மக்களுக்கு ஒரு துன்பம் வந்து என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அவ்வளவு கஷ்டப்படுவாங்களா? அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை அறிமுகம் செய்கிறார். உங்கள் மீது அவர் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் தெரியுமா? அஸீஸுன் அலைஹி. உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்து விட்டால் அந்த துன்பம் தனக்கே வந்ததை போல பகருகிறார். ஹரீஸுன் அலைக்கும், ஹரீஸுன் அலைக்கும். உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளையே பெரிதும் நாடுகிறார். எந்த தீங்கும் வந்துடக்கூடாது, எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உங்கள் மீது அவ்வளவு அன்பும் நேசமும் வைத்திருக்கிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்கள் மீது அவர் கருணை உடையவராகவும் கிருபை உடையவராகவும் இருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்தான ரഊஃப் ரஹீம் என்கின்ற தன்னுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய 2 பெயர்களை அவருக்கு குறிப்பிட்டு, அவர் எப்படிப்பட்டது தெரியுமா? ரഊஃப் கருணையுடையவர், ரஹீம் கிருபையுடையவர் மூமின்களின் மீது. அப்படிப்பட்ட தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பை பாருங்கள் சகோதரர்களே. அதனால்தான் இந்த உம்மத் முஹம்மது ரசூலுல்லாஹை நேசிக்கிறது. நாம் நேசிக்கிறோம், நேசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல மிக முக்கியமான விஷயம், நேசத்தை குறித்து ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே,
நேசம் என்று சொன்னால் வெறும் வாயளவில் இருக்கக்கூடாது, வெறும் வாயளவில் இருக்கக்கூடாது. நாம் உண்மையில் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய நடை, உடை, பாவனை, செயல்பாடுகள் அத்துணையும் பின்பற்றணும். உலகத்துல நம்ம தான் பார்க்கிறோம். நடிகரை யாராவது பின்பற்றிவிட்டால் அந்த நடிகனை போல ஹேர் கட் பண்றான், ஆடை அணிகிறான், அவன் கையில ஒரு காப்பு போட்டா அதே போல காப்பு போடுறான். பார்க்கிறோமா இல்லையா? உண்மையில் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், ஐ லவ் முஹம்மது, ஐ லவ் முஹம்மது, ஐ லவ் முஹம்மது என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நாம் ஒன்றும் பின்பற்றாமல் அவருடைய எந்த வழியும் பின்பற்றாமல் இருந்தால் இது வெறும் வாய் வார்த்தை தவிர உண்மையான நேசம் அல்ல என்பதையும் நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையிலே நாம் நேசிக்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன செயல்பாடுகள் அல்லாஹ் சொல்றானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய நற்குணத்தின் நாயகராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். மகத்தான நற்குணம், அந்த நற்குணம் நமக்கு இருக்குதா? கொஞ்சம் உரசி பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அவருடைய மனைவிமார்கள் சொல்லுகின்ற பொழுது குர்ஆனாகவே இருந்தது. எப்படி சொல்றாங்க? அவங்க வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று சொல்றாங்களே, அந்த வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்குதா அப்படின்னு நாம கொஞ்சம் உரசி பார்க்க வேண்டும். நபி அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் கூறுவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் இல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசிக்கக்கூடிய தூதர், நம்முடைய உயிரை விடவும் அதிகமாக நேசிக்கப்பட வேண்டிய ஒரு தூதர். அப்படிப்பட்ட அந்த தூதர் இந்த மக்களின் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு வரலாறுகளில் பல சான்றுகள் இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பை அவர்களே சொல்லுகிறார்கள். நான் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தில் சொல்லுகிறார்கள். இன்னமா மஸலி வ மஸலுன் நாஸி கமஸலி ரஜுலி, எனக்கும் மக்களாகிய உங்களுக்கு மத்தியில் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய உதாரணத்தை போன்றதாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கும் மக்களாகிய உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனின் உதாரணம். அந்த மனிதன் என்ன செய்கிறான்? இஸ்தௌகதனான நெருப்பை மூட்டுகிறான். அப்படி நெருப்பை மூட்டுகின்ற பொழுது ஃபலம்மா அவாஅத் மா ஹவ்லஹு, அந்த நெருப்புடைய வெளிச்சத்தால் அவனை சுற்றி அப்படியே அந்த பிரகாசம் வீசுகிறது. இந்த நேரத்தில் ஜஅலல் ஃபராஷு வஹாதிஹி தவாப், அந்த வெளிச்சத்தை பார்த்துவிட்டு ஈசல்களும் விட்டில்களும் அந்த நெருப்பை நோக்கி வருகிறது. வரக்கூடிய அந்த ஈசல்களையும் விட்டில்களையும் அந்த நெருப்பை மூட்டிய மனிதன் எங்கே இதுவையெல்லாம் நெருப்பில் விழுந்து விடுமோ என்று தடுப்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்கிறான். அதில் விழுந்துடக்கூடாது என்று எவ்வளவு முயற்சி செய்கிறான். ஆனால் அவனையும் தாண்டி அந்த பூச்சிகள் எல்லாம், அந்த விட்டில் பூச்சிகளும் அவைகளெல்லாம் நெருப்பில் போடி புசுங்கி தன்னை அழித்துக் கொள்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, இதே போன்றுதான் உதாரணம், இதே போன்றுதான் உதாரணம். என் உம்மத் யாரும் நரகத்திற்கு போய்விடக்
கூடாது என்று, அந்த நெருப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் அவருடைய இடுப்பை பிடித்து அப்படியே இழுக்கிறேன். ஆனால் என்னுடைய கையை தட்டிவிட்டு அவர்கள் நெருப்பில் போய் விழுகிறார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. இந்த உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறை பாருங்கள். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய யாரும் ஒரு நபர் கூட நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று கவலைப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதரை நாம் நேசிக்காமல் இருக்க முடியுமா? அந்த தூதரை நாம் நேசிக்காமல் இருக்க முடியுமா? இந்த உம்மத்தை நேசித்த அந்த தூதரை நாம் எவ்வாறு நேசிக்காமல் இருக்க முடியும்? எனவே நம்மின் மீது நேசம் வைத்திருக்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹுடைய வழியை நாம் பின்பற்றி, வழியை பின்பற்றுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக இந்த உலகம் உற்று பார்க்கும். ரசூலுல்லாஹுடைய அந்த வழியை பின்பற்றுகின்ற பொழுதுதான் இந்த உலகம் பின்பற்றும். உலகம் உற்று பார்த்து ஏன் அவர் இப்படி நடக்கிறார், ஏன் அவர் அப்படி நடக்கிறார் என்று வருகின்ற பொழுது இவர் இத்திபா ரசூல், ரசூலை பின்பற்றுகிறார், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை பின்பற்றுகிறார் என்று வருகின்ற பொழுதுதான் மாற்று மதத்தவர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹை படிக்க ஆரம்பிப்பார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹை படிக்க ஆரம்பிப்பார்கள். அதன் மூலமாக அவர்களும் மேற்படி பெறுவார்கள். எனவே அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் மீது உண்மையாக நேசம் வைத்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய தூதரை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஃபதுகுருல்லாஹ யذ்குருக்கும் வதஊஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹி அக்பர். அல்லாஹு யஅலமு மா தஸனஊன்.